பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மத்தேயு 1:22 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 1:22 எதெல்லாம் நடந்தது என்றால், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடே இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஒரு சாதனை, ஒரு சரித்திரம் படைக்கப்பட வேண்டுமானால் அவமானங்கள், நிந்தைகள் பட்டே ஆக வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க மரியாள், யோசேப்பு அவமானப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். தீர்க்க தரிசனம் கர்த்தரால் உரைக்கப்பட்டால் அது நிறைவேற உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக யோசேப்பு உடைக்கப்பட்டார், மொர்தெகாய் உடைக்கப்பட்டார், தானியேல் உடைக்கப்பட்டார். யோசேப்பு மரியாளும் அவர்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை நம்பி கீழ்ப்படிந்தார்கள். யூதேயாவிலிருந்து எகிப்து தேசத்திற்கு ஓடி போனார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு ஓடி வந்தார்கள். அற்புத அதிசயங்கள் நடக்க, பாடுகள் அனுபவிக்க, சிலுவையில் அறையப்பட, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு தூதர் சொன்ன வார்த்தையை நம்பி மகிமை அடைந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவது போல நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல சமயங்களில் அவமானம், நிந்தை, பாடுகள் அனுபவித்தாலும் நாம் மேன்மை அடைய, மகிமைப்பட நமக்கு வார்த்தை கொடுத்த, தீர்க்க தரிசனம் கொடுத்த இம்மானுவேலர் அதை நிறைவேற்றும்படியாக இன்றும் நம்முடன் கூடவே இருக்கிறார். எனவே ஒன்றிலும் குறைவுபடாமல் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என்னென்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக எங்களை உடைத்தீரோ, உருவாக்கினீரோ, அந்தந்த நோக்கங்களும் உம்முடைய சித்தமும் உம்முடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தையும் தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் நிறைவேறி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் அவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.